இந்த ஆண்டு தொடக்கம் முதல் உயர்ந்து வந்த தங்கம் விலை சட்டென கடந்த மாதம் பெரிய அளவில் குறைந்தது. இதனால் தங்கம் விலை மேலும் குறையுமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பில் பொதுமக்கள் காத்து கிடக்கிறார்கள். இதற்கிடையே வரும் காலங்களில் தங்கம் விலை குறையுமா? அப்படி குறைய வேண்டும் என்றால் எது நடந்தால் குறையும், எந்த அளவுக்கு குறையும் என்பது தொடர்பாக பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கியுள்ளார். இன்று தங்கம் விலை சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி கிராமுக்கு 30 ரூபாயும் சவரனுக்கு 240 ரூபாயும் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 11,300 ரூபாய்க்கும் சவரன் 90,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரையில் விலை மாற்றமின்றி 1 கிராம் 165 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,65,000க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு தொடக்கம் முதல் தங்கம் விலை தாறுமாறாக எகிர ஆரம்பித்தது. இதற்கு பிரதான காரணமே ட்ரம்ப் தான். அவர் கொண்டு வந்த பொருளாதார கொள்கைகள் தங்கம் விலை அதிகரிக்க முக்கிய காரணமாக இருந்தது. வரி தொடங்கி அமெரிக்க ஷட்டவுன், சீனாவுடனான வர்த்தக மோதல் என்று ட்ரம்ப் படுத்தி எடுத்து வந்தார். இதனால் தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்து உச்சத்தை தொட்டது. இந்த சூழலில்தான் கடந்த வாரம் தங்கம் விலை சட்டென ஒரு சடன் பிரேக் போட்டது. கடந்த மாதத்தின் பிற்பகுதியில் தங்கம் விலை ஓரிரு நாட்களில் கணிசமாக குறைந்தது. அதன் பிறகு அதே ரேஞ்சில் இருக்கிறது. தங்கம் விலை மீண்டும் அதே போல குறையுமா என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் இருக்கிறார்கள். இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் இது தொடர்பாக சில முக்கிய கருத்துக்களை கூறியுள்ளார். ஆனந்த் சீனிவாசன் தனது யூடியூப் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தங்கம் விலை மேலே கீழே போய் வருகிறது. வெள்ளியில் இன்னும் வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கவே செய்கிறது. இதனால் வெள்ளியை கடையில் வாங்கியோர், ETF ஆக வாங்கியோருக்கு மிகப்பெரிய நஷ்டம்தான். அந்த வழியை எப்படி தாங்கிக்க போகிறார்கள் என எனக்கு தெரியவில்லை. ஆனால் நடந்தது நடந்துவிட்டது. இனிமேலாவது நாம் இதுபோல ரிஸ்க் எடுக்காமல் இருப்பது நல்லது. தங்கம் விலை $4,000 நிற்கிறது. ஒவ்வொரு நாளும் அது வலிமையான பேஸாக மாறுகிறது. எனவே தற்போதைய சூழலில் தங்கம் விலையில் மிகப்பெரிய சரிவு வர வாய்ப்பில்லை. அப்படி சரிவு வர வேண்டுமென்றால் புவிசார் அரசியல் மாற வேண்டும். இல்லையென்றால் அமெரிக்க பினான்சிங் சிஸ்டம் முழுமையாக மாற வேண்டும். அங்கு அமெரிக்க நீதிமன்றங்கள் சொல்வதையும் ட்ரம்ப் கேட்க மறுக்கிறார். அமெரிக்க பெடரல் வங்கிக்கு எதிராகவும் தகராறு செய்து கொண்டிருக்கிறார். இந்த போக்கு இருக்கும் வரை, அமெரிக்காவில் வருவாய் பற்றாக்குறை இருக்கும் வரை இந்த பிரச்சனை சரியாகாது. அதேபோல அமெரிக்காவில் ஃபுட் ஸ்டாம்ப் என ஒன்று இருக்கும். அதாவது ஏழைகளுக்கு ரேஷன் கொடுப்பதற்கு பதிலாக அங்கு ஃபுட் ஸ்டாம்ப்ஸ் கொடுப்பார்கள். அதற்கான நிதியையும் ட்ரம்ப் குறைத்துள்ளார். அமெரிக்க ஷட்டவுனால் நிதி இல்லாமல் போனதே இதற்கு காரணம். எமர்ஜென்சி நிதியிலிருந்து எடுத்து தருமாறு நீதிமன்றம் சொன்னது. இருப்பினும் பாதி தொகையை மட்டுமே தருவேன் என ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ஏழ்மை நிலையில் ஃபுட் ஸ்டாம்ப்ஸ் வாங்குவோர் எதிர்க்கட்சிக்கு வாக்களிப்பவர்களாவர். இதுதான் ட்ரம்ப் செய்யும் அரசியல். இது மாதிரியான அரசியலை ட்ரம்ப் செய்யும் வரை தங்கத்திற்கு பயம் கிடையாது. தங்கம் விலை சரியாமல் காப்பவர் போல ட்ரம்ப் இருக்கிறார். இப்படியே கொஞ்சம் தங்கம் விலை ஸ்டெபிளைஸ் ஆகும். ஒரு பேஸ் உருவாகும். அப்படி பேஸ் உருவானால் தங்கம் விலை அதற்கு மேல் குறையாது என கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன். Subscribe to One India and never miss an update.